வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வாத்து வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சுத்தமான ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா தெரிக்குது பாருங்கள். இப்போது நம்ம வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இதைய நல்லா வதக்கிக்கலாம். வாத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் சூற வாசம் வரும், கவிச்சி வாசம் வரும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல் இல்லாமல் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். இது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ஸ்மெல்லை அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியான மெத்தட் அது. வாட்டை அரைகுறையாக கழுவுறதுனால தான் அந்த ஸ்மெல்லு வருதோ தவிர, நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே ஒரு 3/4 ஸ்மெல்லு அரெஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படியே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வதக்கும்போது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஷேடுக்கு வந்துடும். இப்போது நம்ம வெட்டி வச்ச பூண்டையும் இஞ்சியும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இதையே நல்லா வதக்கிக்கலாம். வாத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு நம்ம இரும்பு கடாய் இல்லைன்னா மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா தான் அதோட ருசி அருமையாக இருக்கும். அதனால தான் நான் இரும்பு கடாயில் நான் இப்போ இந்த வாத்துக்கறி வறுவலை செய்ய போகிறேன். தக்காளி சேர்த்துனீங்கன்னா கிரேவி ஆயிரும். தக்காளி சேர்த்தாமல் பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வறுவல் அருமையாக வரும். அதனால் பெரிய வெங்காயம் நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வாத்துக்கறியை இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னால் வாத்தில் வர்ற கவிச்சியை வராமல் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை சேர்த்தணும். அது என்னன்னு பார்த்துடலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோஸ்பெரி தான். ரோஸ்மெரியை நம்ம இது கூட சேர்த்திக்கிட்டால் வாத்தில் வர்ற கவிச்சியை சுத்தமாக அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 900 கிராம் வாத்துக்கறியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் வாத்துக்கறி என்ன அளவுக்கு சிகப்பாக இருக்குதுன்னு. இப்போது இந்த ரோஸ்மெரி தலையோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வாத்தில் இருக்கிற கவிச்சி சுத்தமாக போயிடும். வாத்தில் இல்லை, எந்த ஒரு கவிச்சி அதிகமாக வரக்கூடிய கறி எடுத்துக்கிட்டாலும் இந்த ரோஸ்மெரி தலையை இதில் நம்ம சேர்த்து பண்ணும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல ஒரு மணத்தை கொடுக்குறப்போ அந்த கவிச்சி ஸ்மெல் சுத்தமாக போயிடும். இப்போது இப்படியே வாத்துக்கறியை நல்லா வதக்கலாம். அப்போ தான் அந்த வாத்தில் வர்ற தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டணும். நான் இன்னும் வரமிளகா நான் இதில் சேர்த்தவே இல்லை, உப்பும் சேர்த்தலை. இப்படியே நல்லா வதக்கும்போது தான் நம்ம இந்த ரோஸ்மெரி தலை போட்டிருக்கிறோம்ல, இந்த தலையோட ஸ்மெல்
நல்லா இந்த வாத்துக்கறியில் இறங்கி அதோட கவிச்சி ஸ்மெல் வந்து போகும். வாத்து வந்து பிடிக்கல, வாத்துக்கறியில் அதிகமாக சூற வாசம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க இது மாதிரி ரோஸ்மெரி தலையை சேர்த்தி நம்ம வந்து சமைச்சா வந்து வாத்தில் வர்ற கவிச்சி சுத்தமாக வராது. இப்போது நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு 8 வரமிளகாயை இது கூட சேர்த்திக்கிறோம். நாங்கள் வந்து விதையை எடுக்காமல் தான் சேர்த்துறோம். இப்படியே இதையை நல்லா வதக்கிக்கலாம். மண் சட்டியிலையுமே இரும்பு கடாயை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாத்துக்கறி ஆகட்டும், கோழிக்கறி ஆகட்டும், எதை பண்ணாலும் அது வந்து கறி வந்து நல்லா உருளும், நல்லா ஃப்ரை ஆகி உருளும். அப்போ தான் வந்து இந்த காரம், உப்பு இது எல்லாமே வந்து நல்லா வாத்துக்கறியில் இறங்கும். டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்படியே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இரும்பு கடாயை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நல்லா இப்படியே ஃப்ரை பண்ணத்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். இப்போது இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கூட வந்து 2 பழுத்த மிளகா, வரமிளகா இல்லாமல் பழுத்த மிளகா, பச்சை மிளகா இல்லைன்னா பழுத்த மிளகா வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காகத்தான் இது வந்து 2 பழுத்த மிளகா 2 சேர்த்துக்கிறோம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து இப்படியே தான் வதக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து வாத்துக்கறி வந்து நல்லா உருண்டு வரும், டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சாச்சு. இப்படியே நம்ம வந்து இதை இட விடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். இப்படியே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணினா போதும். இந்த பச்சை மிளகாயோட காரம், வரமிளகாயோட காரம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் இந்த ரோஸ்மெரி தலையோட ஸ்மெல்லு, எசன்ஸு எல்லாம் நல்லா இறங்கி ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை வந்து இந்த வாத்துக்கறி கொடுக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாத்துக்கறி நல்லா வேகறதுக்கு மூடி வச்சிடலாம் சிம்மில்லையே. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி அருமையான ஒரு வாத்து
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அருமையான ஒரு வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.